கத்தரிக்காய் வழுதனங்காயிலிருந்து எப்படி தரமான விதையை பிரித்தெடுக்கலாம் என்பதை குறித்ததான பதிவு தான் இந்த பதிவு. வீடியோவை முழுசாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டை சுற்றி சின்னதாக ஒரு தோட்டம் அமைச்சா அதில் வர காய்கறிகளை நாம் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேங்க. நீங்களும் வீட்டை சுற்றி கண்டிப்பாக ஒரு தோட்டம் அமைச்சு பாருங்கள், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. கத்திரிக்காய் வழுதனங்காயிலிருந்து அதோட விதையை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். விதை தேர்வுக்கு மஞ்சள் நிறமாக இருக்கிற வழுதனங்காய் இல்லைன்னா கத்திரிக்காவை நீங்கள் எடுக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறத நான் பரிந்துரைக்கிறேன். விதையை தனியாக பிரித்ததற்கு அப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் காட்டன் துணியையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிரித்தெடுத்திருக்கிற விதை, பாத்திரத்தில் தண்ணி, இன்னும் காட்டன் துணி, இதை நீங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கிறது மிகவும் அவசியம். இப்போது நீங்கள் பிரித்து எடுத்திருக்கிற அந்த விதையை தண்ணியில் போடணும். அதுதான் முதல் முறை. விதையை தண்ணியில் போட்டதும் சில விதைகள் மேலே மிதந்து நிற்கும், சில விதைகள் தண்ணி கடியில் அப்படியே பதுங்கிரும். இங்கேயே நாம் தரமான விதை எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. மேலே மிதந்து நிற்கிற அந்த விதைகள் தரமற்ற விதை, கீழே படிஞ்சிருக்கிற அந்த விதைகள் தரமான விதை. மொத்தத்திலே பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் அந்த விதையை போட்டிருக்கிறோம் இல்லையா, ஒரு சுற்றி அதை முழுமையாக நம்ம என்ன பண்ணணும்னா அதோட தன்மையை பரிசோதிக்கணும். இப்போது மேலே மிதந்து நிற்கிற அந்த தரமற்ற விதைகளை நம்ம தனியாக பிரித்து வைக்கிறோம். கையால் தரமற்ற விதைகளை பிரிப்பதை விட ஒரு சின்ன வடிகட்டியை வச்சு அந்த தரமற்ற விதைகளை நீங்கள் பிரித்து எடுக்கிறது ரொம்ப எளிதானது. தரமற்ற விதைகளை முழுமையாக வடிகட்டியால் பிரித்து எடுத்ததுக்கு பிற்பாடு தரமான விதைகள் அந்த பாத்திரத்தினோட அடிப்பகுதிகளை அப்படியே படிஞ்சிருக்கு. அதை இன்னும் 1-2 முறை நாம் அதை சுற்றி பார்த்து அதில் ஏதாவது விதைகள் மிதக்குதா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா அதுதான் தரமான விதைகள். தனியாக பிரித்து எடுத்திருக்கிற இந்த தரமான விதைகளை அது காட்டன் துணியில் கட்டி 4 நாள் வெயில் படுற மாதிரி அதை கட்டி தொங்க விடுங்க. இந்த விதைகளை 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் மட்டும் இல்லைங்க, 1 வருஷம் தாண்டியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது தரமான விதை, அதை நம்ம பத்திரமாக வச்சுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை தாண்டி நீங்கள் அதை மண்ணில் போடும்போது அதற்குரிய தொடர்ந்துள்ள முறைகளை சரியாக நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா நல்ல மகசூலை தரும். தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.